சக்தியின் நாமங்களை பராசக்தியே நாங்கள் பக்தியுடன் சொல்வோம். எங்கெங்கு காணினும் சக்தியடா, அந்த சக்தி திருவுடை அம்மனாக, வடிவுடை அம்மனாக, கொடியுடை அம்மனாக எழுந்தருளி அருள்பாலித்தருளுகின்றார். ஒரே நாளில் தரிசனம் செய்து திருவருள் பெற்று திகழ வேண்டிய முப்பெரும் தேவியர், மூன்று சக்திகள், திருவுடை அம்மன், வடிவுடை அம்மன், கொடியுடை அம்மன். வெள்ளிக்கிழமை பௌர்ணமி நிலவும் நாளன்று காலையில் எழுந்து நீராடி தூய ஆடை உடுத்தி காலை 6 மணி முதல் நண்பகல் 12 மணி வரை மேலூர் திருவுடை அம்மனை முதலில் தரிசிக்க வேண்டும். இரண்டாவதாக திரு ஒற்றியூர் வடிவுடை அம்மனை நண்பகல் 12 மணி முதல் மாலை 6 மணி வரை தரிசனம் செய்திடுதல் வேண்டும். மூன்றாவதாக மாலை 6 மணி முதல் இரவு 12 மணி வரை வட திருமுல்லை வாயில் கொடியுடை அம்மனை தரிசனம் செய்ய வேண்டும். கிரியா சக்தி கொடியுடை அம்மன். கொடியுடை அம்மனுக்கு வழங்கப்பட்டுள்ள ஏனைய திருநாமங்கள் ஸ்ரீலதா மத்யாம்பிகா தேவி, ஸ்ரீ சித்திர மத்தியநாயகி, ஸ்ரீ மனோபிரம்மணி நாயகி, ஸ்ரீ அகலங்க ரத்னேஸ்வர். திருமுல்லை வாயில் எனும் பெயரில் 2 பாடல் பெற்ற திருத்தலங்கள் உள்ளன. ஒன்று தெற்கே சீர்காழிக்கு அருகில் 12 கிலோமீட்டர் தொலைவில் உள்ளது. அது தென் திருமுல்லை வாயில் ஆகும். அத்தலத்துக்கு திருஞான சம்பந்தர் ஒரு பதிகத்தை பாடி அருளியுள்ளார். இரண்டாவது திருத்தலம் தருமமிகு தமிழகத்தில் சென்னை திருவள்ளூர் ரயில் பாதையில் அம்பத்தூருக்கும் ஆவடிக்கும் இடையில் உள்ளது. தென் திருமுல்லை வாயிலுக்கு வடக்கே இது இருப்பதா இது வட திருமுல்லை வாயில் என்று வழங்கப்படுகிறது. சிறப்போடு விளங்கிய இத்திருத்தலத்துக்கு ஒரு தல புராணமும் இறைவனான மாசிலா மணீஸ்வரருக்கும் இறைவியான கொடியுடை நாயகிக்கும் பல பாடல்கள் அமைந்துள்ளது. சுந்தரருடைய காலம் கிபி 800க்கும் 850க்கும் இடைப்பட்ட காலம் என்று வரலாற்று ஆசிரியர்கள் தெரிவிக்கின்றபடியால் இத்தலம் அவரால் பாடப்பட்டு இருப்பதனால் கிபி 9ஆம் நூற்றாண்டுக்கு முன்பே இத்தலம் சிறப்போடு விளங்கி இருப்பது தெரிய வருகிறது. இத்தலத்துக்கு அருணகிரிநாதர், மாதவ சிவஞான யோகிகள், ராமலிங்க வள்ளலார், இரட்டை புலவர், குறிப்பாக சுந்தரமூர்த்தி நாயனாரும் இறைவன் இறைவி மீது பக்தியுடன் பாடல்களை பாடியுள்ளனர். முருகப்பெருமான் திருமால் இறைவன் இரவியை பூஜித்த தலம். பிருகு மகரிஷி தவம் செய்த தலம். வசிஷ்ட முனிவர்
பெருமானை வேண்டி காமதேனுவை பெற்ற சிறப்பு பெற்ற தலம். சந்திர பகவான் சாபம் நீங்கிய தலம். அசுவனி முதலான 27 நட்சத்திரங்கள் தாங்கள் செய்த பாவத்தை உணர்ந்து கொடியுடை நாயகியை வணங்கி சாபம் நீங்கிய தலம். பிரம்மதேவன் வேண்டிய வரங்களை பெற்ற தலம். கதிரவன் துயர் நீங்கி விமோசனம் அடைந்த தலம். குசலவர் பிரம்மஹத்தி தோஷம் நீங்க வரம் பெற்ற தலம். துர்வாச முனிவர் பெருமானை வேண்டி வரம் பெற்ற தலம். இந்திரன் துயர் நீங்கிய தலம். ஐராவதமான இந்திரனின் வாகனமும் துயர் நீங்க பெற்ற தலம். இந்திராணி துர்வாசரின் சாபத்தால் இந்திரனை பிரிந்த இவள் இத்திருத்தலம் அடைந்து இறைவியை வழிபட்டு தன் மணாளனோடு சேர்ந்து வாழ வரம் பெற்ற தலம். தேவமித்திரன், சம்புதாசன், சித்திரமதன் ஆகியோர் இறை பணியை செய்ததால் சிவகதி பெற்ற தலம். இத்தலத்து சிறப்பு நந்தி இறைவனின் ஆணையை ஏற்று தொண்டமான் மன்னனுக்கு துணையாக போருக்கு சென்றதால் இறைவனை நோக்காது கிழக்கு முகமாக திரும்பி காட்சியளிக்கும். வெட்டுப்பட்ட காரணத்தால் இறைவன் திருமேன் சந்தன காப்பு இடப்பட்டிருக்கும். இச்சந்தன காப்பு ஆண்டுக்கு ஒரு முறை சித்திரை மாதம் சதய நட்சத்திர நாளில் நீக்கப்பட்டு வேறு காப்பு சாற்றப்படும். தொண்டமான் மன்னனுக்கு இறைவன் அவசர காட்சி தந்ததால் பெருமானும் பெருமாட்டியும் இடம் மாறி எழுந்தருளி உள்ளனர். இருவருமே கிழக்கு திசை நோக்கி அமைந்திருப்பது மற்றொரு சிறப்பு. சுவாமிக்கு முழுமையாக அபிஷேகம் இல்லாத காரணத்தால் ஸ்ரீ பாதரசலிங்கம் இறைவனின் ஆணையால் இத்தலத்தில் வைக்கப்பட்டு உள்ளது. இத்தலத்தில் கதிரவன் முதலிய 9 கோள்களும் மக்களுக்கு இசைவாக அமைந்து வேண்டியவற்றை வேண்டியவாறே அளிக்கும் காரணத்தினால் நவக்கிரக சன்னதி தனியே அமைக்கப் பெறவில்லை. பெருமானும் பெருமாட்டியும் லிங்கத்தில் மறைந்தருளினார். இவ்வாறு லிங்கத்தில் மறைந்த நாள் வைகாசி மாதம் பௌர்ணமி கடகராசி விசாக நன்னாளாகும். இன்றும் ஆண்டுதோறும் வைகாசி மாதம் பிரம்மோற்சவம் அமைகின்றது. அருள்மிகு கொடியுடை நாயகி வட திருமுல்லை வாயிலில் தரிசனம் செய்து வளம் பெறுவோம்.
கூவி அழைக்கும் குயிலே எந்தன் ஆவி துடிக்குதடி. ஆவி அழைக்கும் குரலே கொஞ்சம் கேளடி வடிவுடையார். தேவி நீ இருக்க மயிலே இனி தேவை ஏதுக்கடி. ஓவியமே என்றும் காவியமே எந்த உள்ளத்துள் உறைபவர். கொடியே வஞ்சி கொம்பே குலப்பொடியே நீதானடி. வடிவே வளமார் பொழிலே அருகே வருக வடிவுடையாள். பிடிவே நீ தரவே வந்த அந்த விதியும் மாறுதடி. சுகமே சூக்கும சுடரே எந்த சுகத்தில் நிறைபவளே. பூங்குழல் மணங்கமழ் பொன்னே புவியை தாங்கிடும் தேவியடி. தீங்கெலாம் போக்கிடும் கண்ணே அருள் தந்திடும் வடிவுடை. ஏங்கிடும் ஏழைக்கு நீயே தாயே ஏதடி குறைகளடி. ஓங்கிடும் ஓமெனும் ஒலி மாயை ஒளிதனில் மறையவன். கண்ணொளியில் அசையும் எதுவும் போதும் கண்பட போகுதடி. பன்னொளியும் நானும் நாளும் உந்தன் புன்னகை வடிவுடை. தன்னிலவின் ஒளியே தயவே அருள் தாகம் தனியுதடி. எண்ணமெல்லாம் என்றும் இறைவி இனி எல்லாமும் நீதானடி. பூங்குழல் மணங்கமழ் பொன்னே புவியை தாங்கிடும் தேவியடி. தீங்கெலாம் போக்கிடும் கண்ணே அருள் தந்திடும் வடிவுடை. ஏங்கிடும் ஏழைக்கு நீயே தாயே ஏதடி குறைகளடி. ஓங்கிடும் ஓம் எனும் ஒலியே மாயே ஒளிதனில் மறையவள். ஓங்காரம் எனும் காற்றினில் உள்ள பெண் கிளி உபனிஷத் பூங்காவில் விளையாடுகிற பெண் குயில். வேதமெனும் காற்றில் உள்ள பெண் மயில். அந்த பெருமதிற்குரிய கொடியுடைய அம்மனை உள்ளத்தில் உருவகப்படுத்திக் கொள்ளும் தாயே உன் வடிவம் உள்ளத்தை குளிர்விப்பது. இருப்பும் இல்லாமையும் கலந்த நிலைக்கு உதாரணமாகிற கொடியுடை இடுப்பு பகுதி கொண்ட மங்களமான சங்கீதத்தில் நறுமணத்தின் உருவகம் என அதனை காண்கின்றோம். தாயே
அழகிலா விளையாட்டுடையவள், வாம முதலிய சக்திகளால் வழிபட்டவள், மாத்ருகா எனும் அக்ஷர சக்திகளின் கூட்டங்களால் அழகுற இருப்பவள், யக்ஷ, கந்தர், சித்தர் இவர்களின் பெண்டிர் கூட்டத்தால் பூஜிக்க பெற்றவள், வாமா, ஜேஷ்டா, ரௌத்ரி, அம்பிகா என்ற 4 சக்திகள், பிராமி, மாகேஸ்வரி, கௌமார், வைஷ்ணவி, வாராஜ், மகேந்திரி, சாமுண்டா, மகாலட்சுமி என்ற 8 மாத்துர் சக்திகள் நிடம் கலந்து உள்ளன. பக்தி பூண்டவர்களுக்கு மட்டும் நன்மை புரிவதற்காக முனைகிறார். யோகிகளின் மனத்தில் விளங்குகிறார். வேதங்களின் பேரொளியாய் பிரகாசிக்கிறார். மந்திரங்களின் வடிவினிலே, எல்லா வழிபாட்டு முறைகள் வடிவினிலே, எல்லா எந்திரங்கள் வடிவினிலே, எல்லா சக்தி பீடங்கள் வடிவினிலே, எல்லா உலக மூல தத்துவங்கள் வடிவினிலே, எல்லா சக்தி, எல்லா கல்வித்துறை, எல்லா ஆத்ம சாதனை முறையில், எல்லா சூக்ஷ்ம ஒளி, எல்லா ஸ்தூல ஒளி, எல்லா தோன்றுகின்ற பொருள்கள், எல்லா வழிபாட்டு தகுதி, எல்லாவற்றிற்கும் எல்லாமாயிருப்பவளே, பரவி நிற்பவளே, எம்மை காப்பாற்றுவார், எம்மை காப்பாற்றுவார் தேவி, எம்மை காப்பாற்றுவார் தேவி, உனக்கு நமஸ்கார் தேவி, உனக்கு கோடி கோடி நமஸ்கார். தாயே தயாபரி, வழிபடுவதே பக்தியே, அது கர்ம மார்க்கத்தின் உட்பட்டது. வழிபட பெறுபவரின் மனம் குளிரச் செய்வதே அதன் பலன். அருவி போல் இடையராது தொடர்கிற தியானம் பக்தி எனில் அது ஞான மார்க்கத்திற்கு உட்பட்ட சிரவணம், மனனம், நிதித்தியாசனம் என்பவற்றில் 3வதான நிதித்தியாசனம் அதுதானே. தாயே, இங்கேயே முக்தி தருவாயெனில் உன்னிடம் மணிகர்ணிகையில் நான் நீராட வேண்டும் என்று யாசிக்கிறேன். உலகின் அன்னை, எமது மனம் மிக மென்மை உள்ளது என கருதினார். மென்மை மிக்க உன் திருவடிகளுக்கு பாதுகையாகட்டும். அம்மையே, உன் சிரிப்பின் பாதம் திரிபுரத்தை வென்றது. மற்றொரு பாதியும் அத்தகையதாகவே இப்போது இருக்க வேண்டும். வென்று வெற்றி வாகை சூட வேண்டும். உனது கடைக்கன் பார்வை கருணையை வழங்கட்டும். மங்களமானவர் குளிர்ந்த கிரணங்களுக்குள்ள 1000 சந்திரர்களின் சாரத்தை சேமித்து
உன் திருமுகம் அமைக்கப்பட்டுள்ள அந்த குளிர்ந்த கணங்களை தாயே எமக்கு வழங்குவாயா. உலகின் சாட்சியான தாய் இந்நிலையில் எமக்கு இப்போது இது ஏற்றது, இது உதவும், இது நிறைவேறும். இதனை இவ்வாறு நிறைவேற்றலாம். இதற்கு ஆதாரம் இது, அது தாயே, அது நீ. மாயை புரியும் மாதே மகேஸ்வர் மனம் கனிவா மலரடி தொழுகின்றோம்.